ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது நம்ம இங்கே செந்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, யார் என்ன சொன்னாலும் சரி என்னுடைய முடிவுலேருந்து நான் மாற்றிக்க போகிறதில்ல அப்படின்னு ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் கோமதியால் கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியலை. ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. ஸோ நான் இத்தனை வருஷமாக பெற்று வளர்த்த பிள்ளை ஸோ இங்கே விட்டுட்டு வேறு ஒரு வீடு பார்த்து போகிறேன்னு சொல்லுதே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. ஸோ செந்தில்கிட்ட பேசி பார்த்தாலும் இதெல்லாம் ட்ராமா அப்படின்னு அவன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து அழுகுறாங்க. இதுக்கு மேலே அவனை தடுக்க போகிறதில்ல, அவன் இஷ்டம் போல் அவன் இருக்கட்டும்னு நானும் என் வீட்டுக்காரர் வரை விட்டுற போகிறேன். இங்கே யாருமே எனக்கு தேவையில்லை, நீங்கள் யார் வேணாலும் இங்கேருந்து போய்க்காங்க, என் புருஷன் மட்டும் எனக்கு கூட இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி கோமதி வந்து பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க மீனா வந்துட்டு பாண்டியன் கூட பேசிக்கிட்டே வந்து போய்கிட்டு இருக்காங்க. என் மேலே எந்த தப்புமே இல்லை மாமா, என்னை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போயிட்டுருக்கும் போதே அவனால் எவ்வளோ நாள் இருக்க முடியும், கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தை வந்துடுவான், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுக்கு ஆறுதல் சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் மீனாவுடைய சேஃப்டியாக தான் நம்ம பாண்டியன் வந்து முதல்ல வந்து யோசிக்கிறாங்க. அங்கே அக்கம் பக்கத்தில் எல்லாரும் இருக்காங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இங்கே கோமதியால் அழுது வந்து ரொம்ப தாங்கிக்கவே முடியறதில்ல. ஸோ செந்தில் யார் எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. வீடுக்கு பால் காய்ச்சறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவர் பாட்டுக்கு. ஸோ இங்கே கதிர் கூட பேசி பார்க்குறாங்க. அண்ணன் அம்மாவையும் அப்பாவையும் சமாதானப்படுத்தி அவங்கக்கிட்ட பேசிட்டு நல்லபடியாக போனேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் யார் என்ன சொன்னாலும் கேட்க போகிறது இல்லைடா, அவங்க என் பேச்சை கேட்கக்கூடாதுன்னு இருக்காங்க, எனக்கு எதிராக தான் அவங்க எல்லாருமே பேசுவாங்க, அதனால் நான் யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, நான் கிளம்புறேன்டா, அவங்க பால் காய்ச்சதுக்காக எல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையில் இல்லைங்கிறாங்க. ஸோ எங்கள் பொருளெல்லாம் கூட அங்கே ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக வண்டியை வர வச்சு எல்லாத்தையும் பேக் பண்ணி நம்ம செந்தில் அவர் பாட்டுக்கு ஏற்றிட்டுருக்காரு. இது எல்லாத்தையும் பார்த்து கோமதிக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. ஸோ வீட்டில் எல்லாரும் பார்த்துட்டு ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. மயிலுக்கிற ஒரு கட்டத்தில் கேட்குறாங்க, என்ன செந்தில் தம்பி எல்லாத்தையும் எங்கே எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு. கோட்ரஸ்க்கு தான், வேறு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன தம்பி இவ்வளோ அவசரமாக எல்லாத்தையும் ஏற்றுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் அவர் பாட்டுக்கு எல்லாத்தையும் ஏற்றிட்டுருக்காங்க. ஸோ சரவணன் கிட்ட வந்து மயில் வந்து பேசுகிறாங்க, எங்க உங்கள் தம்பி எல்லாத்தையும் போகிறதுக்காக எடுத்து வச்சிட்ருக்காரு, நீங்கள் போய் அவர்கிட்ட பேசலாம்ல, அத்தையும் மாமாவும் அவருக்காக ரொம்ப வருத்தப்படுறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் எனக்கு தெரியாதா இது, அவன்கிட்ட தான் எல்லாரும் எவ்வளவோ பேசி பார்த்தாச்சு இல்லை, அவன் தான் கேட்க மாட்டேன்றான், இதில் நான் என்ன பண்ண முடியும், தேவைந்தா நீ போய் பேச வேண்டியதானே அப்படின்னு. நீங்கள் சொல்லி கேட்கலான்றப்போ நான் சொல்லி மட்டும் கேட்பாங்களா என்ன, அவங்க இஷ்டம் போல் இருக்கட்டும், நான் எதுவும் ஆயத்தந்து பேசலப்பா அப்படின்னு மயில் ஒரு பக்கம் பேசிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம செந்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடுக்கு எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நாளைக்கு பால் காய்ச்ச எல்லாரும் வந்துடுங்க, நீங்கள் வந்தாலும் வரலனாலும் சரி பால் காய்ச்சி அங்கே போக வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கிளம்பி போயிடுறாங்க. ஸோ மீனா எங்கள் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒரு பொருள் கூட இருக்கிறதே இல்லை. அத்தை என்னாச்சு அங்கே, அத்தை ஒரு பொருள் கூட வீட்டில் காணாத, எங்கள் ரூமில் இருந்த பீரோ கட்டில் ஃபர்னிச்சர் எதுவுமே காணாத, ட்ரெஸ்ஸிங் டேபிள் என்னோடய ஃபைல்ஸ் ஆஃபீஸ் ஃபைல்ஸ் எதுவுமே காணமே அத்தை, எங்கே போச்சு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்ப பதற்றமாக வந்து கேட்குவோம். இப்போ கோமதி எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்காங்க. ராஜி இருந்துக்கிட்டு, என்ன ராஜி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டில் எல்லோரும் ஏன் ஒரு மாதிரியாக இருக்கீங்க, எப்போக்கா இந்த வீட்டில் பிரச்சனை இல்லாத இருந்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜு ஒரு பக்கம் சொல்லிகிட்ருக்க. சரி அதை விடு, இப்போது பொருளெல்லாம் எங்கே போச்சு காணோம் அப்படின்னு. அக்கா மாமா தான்க்கா எல்லாத்தையும் வண்டி வச்சு ஏற்றிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லவும், எங்கே அப்படின்னு சொல்லிட்டு, எங்கக்கா கோட்ரஸ்க்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா உனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நீ பேசுகிற, உன் புருஷன் உனக்கு தெரியாமல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருப்பானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அத்தை சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, எனக்கு தெரியாத அத்தை அப்படின்னு சொல்லவும், இப்போது இங்கே செந்தில் எவ்வளோ சொல்லி கேட்கல. ஸோ அப்படியே வந்து நம்ம கோமதி வந்து பார்த்திங்க அப்படின்னா மீனா மேலும் ஆப்போசிட்டாக அப்படியே திருப்பிடுறாங்க. ஸோ இதை அந்த வீட்டில் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ இதுக்கெல்லாம் நீ தான் காரணம், எப்படியோ அவனுக்கு வேலைக்கு பணத்தை ரெடி பண்ணி கொடுத்து அவனுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்துட்டேன், 2 பேரும் இப்போ கவர்மெண்ட் சம்பளம் வாங்குறீங்க, நல்லா சம்பாதிக்கிறீங்க, தனியாக போனால் நல்லா இருக்கும், இந்த வீட்டில் எல்லோரும் கச்ச கச்சன்னு உங்களுக்கு சிக்கலாக டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சந்தோஷமாக போகணுன்னு 2 பேரும் பிளான் பண்ணி நீ அவங்ககிட்ட பேசி உனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி நீ விலகி நிற்கிற மாதிரியும் இந்த குடும்பத்தை பிரித்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னு நீ நல்லாவே பிளான் போட்டு அவங்ககிட்ட சொல்லி இந்த வீட்டை விட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, அவங்ககிட்ட சொல்லி எல்லாத்தையும் நீயே பண்ண சொல்லிவிட்டு எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொன்னதையே மாற்றி சொல்லிக்கிட்டே இருந்தால் இப்படி ஒதுங்கி நின்றுட்டா உன் மேலே சந்தேகம் வராதுன்னு சொல்லிட்டு நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணுற, நான் திட்டு வாங்கினாலே இந்த வீட்டில் பரவாயில்ல, நீ திட்டு வாங்கக்கூடாது, நம்ம போய் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு நீ தான் இல்லை அவனை பிளான் பண்ணி கூட்டிகிட்டு போகிற அப்படின்ற மாதிரி நம்ம கோமதி வந்து மீனாவை பார்த்து கேட்கவோ, மீனாவுக்கு ஷாக் ஆகுது. மீனாவுக்கு மட்டுமே இல்லை, ராஜிக்கு, கதிருக்கு, மயில், வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் ஷாக் ஆகுது. ஸோ இது எல்லாருமே கேட்டுட்டு
அத்தை மீனாக்கா ஒரு காலமும் அப்படி பண்ண மாட்டாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜு வந்து பேசிகிட்டு இருக்கவும், நீ பேசாமல் இருடி, நீ என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்க, அவள் எது பண்ணாலும் நீ நல்லது தானே பண்ணுவ, அது சரி 2 பேரும் கூட்டாளிங்க தானே, ஒருத்தருக்கு ஒருத்தர் மறைச்சி வச்சுக்கிட்டு எல்லாமும் பண்ணுவீங்கல்ல, இப்போது அவள் பண்ண விஷயத்தெல்லாம் நீ மறைச்சி நியாயப்படுத்தலான்னு பார்க்குறியா, நீ என்ன சொன்னாலும் அதுதானே உண்மை, இவ தான் அவங்ககிட்ட ஏதோ பேசி பிளான் பண்ணி இந்த மாதிரி முடிவு பண்ணிட்டா, இல்லை அப்படி இருக்கிறவ எதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு இந்த கோர்ட் விஷயத்தை பற்றி அவங்ககிட்ட சொல்லியிருக்கவே கூடாது, அப்படி இல்லையா எங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கணும், சொல்லிட்டு அந்த கோர்ஸ் வேணான்னு எழுதி கொடுத்துருக்கணும், அதை விட்டுட்டு அவங்ககிட்ட வந்து இவ சொன்னாலாம் அவன் வேணான்னு சொல்லிட்டானா, அதாவது நான் வேணான்னு சொன்னால் அவர் கேட்கல, அவர் தான் பிடிவாதமாக போகலான்னு சொல்லிட்டு இருக்காரு, அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேணாம் அப்படி நினைக்கிறவ கோர்ஸ் வேணான்னு அப்போவே எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கணும், இவ சொல்லாமல் எப்படி அவன் வந்துட்டு கோர்ட்டஸ்க்கு போகணுன்னு முடிவு பண்ணுவான், இவளுக்கு வந்து கோர்ட்டஸ் தானே, இவ வேணான்னு சொல்லிட்டு அவன் மட்டும் போகிறதுக்கு எப்படி பர்மிஷன் கொடுப்பாங்க, இவ போனால் தானே அங்கே கோட்ரஸ் இவளுக்காக அங்கே அவனுக்கும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பார்த்து நம்ம கோமதி வந்து கேட்கவும், மீனாவுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல, அத்தை நான் சொல்கிறது கேளுங்க, நீங்கள் என்ன தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு மீனா எவ்வளோ சொன்னாலும் இங்கே நம்ம கோமதி வந்து கொஞ்சம் கூட கேட்குறதே கிடையாது. இப்போ இங்கே பாரு ராஜு, ஏன் அத்தை புரிஞ்சுக்காம பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா ஒரு நிமிஷம் வாங்கலை இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ராஜு கூட்டிகிட்டு போய் தனியாக பேசுகிறாங்க. அக்கா அதாவது அத்தை வந்து என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கிற நிலமையில இல்லை, இப்படி இல்லைக்கா, மாமா மதியம் கூட வந்து வீட்டுக்கு வந்தார், அப்போ கூட அத்தை போக வேணான்னு சொல்லி எவ்வளோ தடுத்து பார்த்தாரு, ஆனால் அப்போ கூட அத்தையோட மனசு கஷ்டப்படுற மாதிரி மாமா பேசிட்டாரு, அத்தை எல்லாம் ட்ராமா பண்ணுறாங்க அப்படின்னு, அத்தை அதுலேருந்து ரொம்ப மனசு வந்து போய் இனிமையே என்ன பண்ணாலும் கேட்க மாட்டா அப்படின்னு அத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பொருளெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறத பார்த்து அத்தைக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, இப்படியே இருந்தால் அத்தையோட உடம்புக்கு முடியாமல் போயிடும்க்கா, நீங்கள் இப்போ எதுவும் பேச வேணாக்கா, ப்ளீஸ்க்கா எதுவாக இருந்தாலும் பொறுமையாக பேசிக்கலாம், நீங்கள் செந்தில் மாமா கிட்ட சொல்லி எல்லாத்தையும் புரிய வைங்க அப்படின்னு ராஜு ஒரு பக்கம் தனியாக கூட்டிகிட்டு வந்து மீனா கிட்ட பேசிகிட்டு இருக்கவும், ஸோ இதுக்கு மேலேயும் நம்ம அத்தைக்கிட்ட எதுவும் பேச முடியாது, அவங்கக்கிட்ட வாக்குவாதம் பண்ண முடியாது, அவங்களுடைய உடம்பு சரியில்லாத இந்த சூழ்நிலையில் நம்ம அவங்கக்கிட்ட திரும்பவும் பேசி பேசி அவங்கள கஷ்டப்படுத்த வேணாம், அவங்களோட உடம்புக்கு ஏதாச்சும் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம யோசிச்சு பார்க்குறாங்க. நம்ம மீனா இருந்துக்கிட்டு யோசிச்சு பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு அமைதியாக வந்து ரூமுக்குள்ளே போயிட்டு உட்காந்து பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. ஸோ அந்த ரூமில் எந்த ஒரு பொருளுமே இல்லை அப்படின்றத நினச்சி தரையில் கீழே உட்காந்துக்கிட்டு அழுதுட்ருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நாம் இப்படி நின்று இந்த மாதிரிலாம் தலைவாரிட்டு ஆஃபீஸ்க்கு போவோம், இங்கே கட்டில் இருக்கும், அதில் உட்காந்துட்ருப்போம், இப்போ இந்த ரூமில் எதுவுமே இல்லை, ஸோ இந்த வீட்டை விட்டு போக போகிறோம் அப்படின்னு மீனா ரொம்ப கவலையில் இருக்காங்க. ஸோ மீனாவை இங்கே யாருமே புரிஞ்சுக்காம இதுக்கு எல்லாமே மீனா தான் காரணம், அவனை ஏற்றி விட்டுட்டு மீனா தான் அப்படி பண்ணுறா, செந்தில் ஏற்றி விட்டுட்டு அப்படின்ற மாதிரி இங்கே கோமதி வந்து நினச்சிக்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து இங்கேருந்து செந்திலும் மீனாவும் போகிறத கோமதியால் தாங்கிக்கவே முடியறதில்ல. அதனால தான் நம்ம அதாவது செந்திலுக்கும் மீனாவையும் எப்படி தடுக்கிறதுன்னு தெரியாமல் ஸோ கோமதி இப்படியெல்லாம் வந்து பேசிடுறாங்க. ஸோ மனசு ரொம்ப கஷ்டத்தில் எப்படியெல்லாம் வந்து என்ன பேசுகிறோம் அப்படின்றது தெரியாமையே வந்து பேசிடுறாங்க. ஸோ இதனால் மீஞ்சா ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் செந்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக வீட்டுக்கே வரதில்ல. ஸோ அங்கெல்லாம் வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அந்த பொருளெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நாளைக்கு காலையில் வந்த உடனே இந்த வீடு எல்லாமே பக்காவாக ரெடியாக இருக்கணும், இந்த கோட்ரஸ்ஸு மீனா அந்த வீட்டில் எல்லா பொருளும் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கணும், மீனா இதுக்கு மேலே கஷ்டப்படாமல் நாம் இங்கே பார்த்துக்கணும், நம்மளால் எதுவுமே முடியாதுன்னு சொல்லியிருக்காருல்ல அவர் முன்னாடி எல்லாத்தையும் செஞ்சு நம்ம சாதிச்சு காட்டணும் அப்படின்ற மாதிரி இங்கே செந்தில் ஒரு பக்கம் வைராகமே இருந்துகிட்ருக்காரு. ஸோ அங்கே வீட்டில் எல்லாரும் நினச்சிட்ருக்காங்க அவனால் தனியாக போனால் சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இவங்க நினைக்கிறது போய் நான் எல்லாத்தையும் நடத்தி காட்டுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம செந்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே எல்லா விஷயங்களையுமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது இங்கே மீனா வந்து நைட்டெல்லாம் தூங்காமல் இருக்காங்க. ஸோ கோமதி வீட்டில் எல்லாருமே பாண்டியன் கூட வீட்டுக்கு வந்து அவர் பட்டுக்கு படுத்து தூங்கிடுறாரு. கோமதி தான் அவங்கள நினச்சி ரொம்ப வருத்தமாக இருக்காங்க. ஸோ அந்த வீடு மாதிரி போகிற விஷயத்தை பற்றி ஏங்க அவங்ககிட்ட பேசி ஏதாச்சும் நம்ம தடுக்க முடியாதா அப்படின்ற மாதிரி எங்கள் கோமதி வந்து பாண்டியன் கிட்ட இன்னொரு முறை பேசி பார்க்குறாங்க. பாரடி அவன் கேட்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனும் சொல்லிட்டுருக்க. ஸோ இந்த விஷயம் வந்து இங்கே நம்ம சக்திவேல் குமரவேல் இவங்க எல்லாருக்கும் தெரிய வருது. ஸோ சுகன்யா வந்து பார்த்திங்க அப்படின்னா போய் சொல்லிட்டு வராங்க. ஸோ இந்த விஷயம் கேள்விப்பட்டதுலேருந்து அப்பத்தா கூட ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க. அப்பத்தா வந்து கோமதி வெளியே துணி காய போடும்போது அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க, நீ கவலைப்படாத, செந்தில் ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரியலையே, நான் வேணா அவங்ககிட்ட பேசி பார்க்கட்டுமா, இந்த அப்பத்தா சொன்னால் அவன் கேட்பான்ல அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைம்மா நீ யார்கிட்டையும் பேச வேணாம், அவன் போகட்டு விடுமா, அவன் எப்படியெல்லாம் பேசுகிறான் தெரியுமா, இந்த அம்மா மேலே கொஞ்சம் கூட பாசமே இல்லாமல் பேசாமல் அவன் நான் போயே தீருவேன், அவன் ரொம்ப பிடிவாதமாக இருக்கான், அவன் யார் சொன்னாலும்
சொன்னாலும் கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கோமதியும் வந்து அழுதுகிட்டே இப்போ அவங்க அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கவும், இப்போது இங்கே அழுகாத கோமதி எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் அவன் அவ்வளோ பிடிவாதமாக இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, என் வீட்டுக்காரரு அவனுக்கு எதுவுமே நல்லது பண்ணுறது இல்லையா, அவனை சுதந்திரமாக இருக்க விடுறது இல்லையா, அவனை திட்டிக்கிட்டே இருக்காங்களாம், என்னென்னமோ அவன் காரணம் சொல்லி இங்கேருந்து போகிறதுக்காக அவன் அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காமா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவன் என்னையே ட்ராமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாமா, கொஞ்சம் கூட என்னை புரிஞ்சுக்காம பெத்த அம்மா யாராச்சும் ட்ராமா பண்ணுறேன்னு சொல்லுவாங்களா, தன் பையன் வீட்டை விட்டு போகிறத யாராலாச்சும் தடுத்துக்க முடியுமா, நீயே சொல்லுமா, உங்கள் பிள்ளை உங்களை விட்டு போனால் நீ எப்படி இருப்ப, நானே உன்னை பிரிஞ்சு வந்துட்டேனே, நீ எவ்வளோ கஷ்டப்படுற என்னை பிரிஞ்சு, அதை கொஞ்சம் கூட அவன் நினச்சி பார்க்காம வீட்டை விட்டு தனியாக போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கான், கேட்டால் இங்கே தானே இருக்குது வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னலாம் சொல்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி ஒரு பக்கம் அப்பத்தா கிட்ட சொல்லி அழுதுட்டுருக்க. ஸோ அப்பத்தாவுமே இதெல்லாத்தையும் கேட்டு ரொம்ப மனசு கஷ்டம் பண்ணி போகிறாங்க வீட்டுக்கு. ஸோ நாம்பளும் எதுக்கும் ஒரு வாட்டி செந்தில்கிட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம குமரவேலுக்கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி என்ன செந்தில்கிட்ட கூட்டிகிட்டு போறியாடா வண்டியில், வீட்டில் வச்சு எதுவும் பேச முடியாது, அவனை பார்த்து பேசணும், அவன் வீட்டை விட்டு போகிறது கோமதியால் தாங்கிக்கவே முடியல, ரொம்ப அழுகிறா, அவகிட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிட்டுருக்காங்க. அப்போ தான் வந்து குமரவேல்கிட்ட சரி அப்போத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வழியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செந்திலை மீட் பண்ணுறதுக்காக வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போத்தாவை. அப்போது செந்தில்கிட்ட வந்து பாட்டியும் நின்று பேசிட்டாங்க. வேண்டாம் செந்தில், வீட்டில் நடந்த விஷயத்தெல்லாம் நான் கேள்விப்பட்டேன், ஏன் இவ்வளோ அவசரப்பட்டு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்த, கொஞ்ச நாள் பொறுமையாக இருந்திருக்கலாம்ல, இல்லை அப்பா அம்மா கிட்ட பேசி புரிஞ்சிக்க வச்சு தனியாக போகலாம்ல, இந்த மாதிரி வீட்டை விட்டு தனியாக போகணுன்னு முடிவு எடுத்து ஏன்டா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் கஷ்டப்படுத்துகிற, கோமதிக்கு நீ வீட்டை விட்டு வெளியில் போகிறத தாங்கிக்கவே முடியல, ரொம்ப அழுகிறா, அவளுக்கு உடம்புக்கு முடியாமல் போயிட்டு போதுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் பேசி பார்க்குறாங்க. இந்த விஷயமா தான் நீங்கள் என்கிட்ட பேச வந்திருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்ககிட்ட பேசியிருக்கவே மாட்டேன், ஏன் இங்கே பாருங்கள் என்னுடைய முடிவில் நான் கரெக்டாக இருக்கேன், நான் மாற்றிக்கவே மாட்டேன், அவங்களால எனக்கு இந்த வீட்டில் நிம்மதியே இல்லை, வெளியில் போனால் சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பான்னு நான் நினைக்கிறேன், அதுக்காக தான் அப்படின்ற மாதிரி நம்ம இங்கே செந்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பத்தாக்கிட்டையும் சொல்லிவிட்டு நேராக கிளம்பி போயிடுறாரு. என்ன இந்த பையன் யார் சொன்னாலையும் கேட்குறத முடிவு பண்ணாமல், அதாவது யார் பேச்சும் கேட்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிவிட்டு இப்படி இருக்கானா, சொல்ல கேட்காம போய்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பத்தா நம்ம பேசி பார்த்தோம், அதுக்கு மேலே நாம் எதுவும் பண்ண முடியாது, நீ வா அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரவேலு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ இங்கே மீனா போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து மீனாவை கூட்டிகிட்டு இருக்கவோ, மீனா ரொம்ப மனசோடது போய் அழுதுகிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீட்டை விட்டு போகிறோம் அப்படின்னு நினச்சி, ஸோ இப்போ இந்த வீட்டை விட்டு மீனாவை கூட்டிக்கிட்டு காலடி எடுத்து வைக்க போகிறோம் அப்படின்னு இங்கே நம்ம கோமதிக்கு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போய் அப்படியே மயக்கம் போட்டு மைல்டு அட்டாக் மாதிரி வந்து அப்படியே மயக்கம் போட்டு நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு கோமதி கீழே விழுந்துடுறாங்க. இதை பார்த்து எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகி ஓடி வந்து அத்தை என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு ரொம்ப பதற்றமாக வந்து கேட்டுட்ருக்கவோ, அவங்க கண் விழிக்கிறதே இல்லை, தண்ணி தெளித்து கூட பார்க்குறாங்க. ஸோ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு அட்டாக் வந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஸோ எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க. அத்தைக்கு நெஞ்சு வலியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இப்போது செந்திலுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. மீனா இங்கே பாரு, அவங்க ட்ராமா பண்ணுறாங்க, நம்ம இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது அப்படின்றதுக்காக நெஞ்சு வலி வந்த மாதிரி மயக்கம் போட்டு நடிச்சிட்ருக்காங்க, நீ வா மீனா நல்ல நேரத்துக்குள்ளே நம்ம போய் பால் காய்ச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்தில் வந்து அப்போ கூட கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் பேசவோ மீனாவுக்கே பயங்கர கோவம் வருது. ஸோ இது பொறுமையை தாங்க முடியாத மீனாவே, நீங்கள் எங்கே வேணாலும் போய்க்கோங்க, நான் அத்தையை விட்டு எங்கேயும் வரப்போகிறது கிடையாது, அத்தை இந்த நிலைமைக்கு வந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்காங்க, இப்போ கூட கோட்ரஸ்க்கு போகிறத பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா வந்து கோவப்பட்டு சொல்லிட்டு இருக்கவும், என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே திட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி அத்தை இருக்கிற நிலமையில நீங்கள் வீட்டை விட்டு போய் தான் ஆகணுமா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு மயில் ஒரு பக்கம், இங்கே சரவணன் கதிர் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கா. பாண்டியனுக்கு ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுது, பெத்த அம்மா சாக கிடக்கிறா, அப்போ கூட அவனுக்கு அந்த கோட்டஸ் தான் முக்கியம், அவன் தனியாக தான் போகணும்னு சொல்லிட்டு இருக்கான், இல்லைப்பா விடுப்பா எங்கேயாச்சும் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனே மனசு உடைஞ்சு போய் ரொம்ப வந்து அழுதுகிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, ஸோ கோமதி உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, அப்போ கூட செந்தில் தனியாக போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கோமதி வந்து உயிர் பொழைப்பாங்களா, இல்லை செந்திலும் மீனாவும் வந்து அந்த கோட்டர்ஸ்க்கு போக போகிறாங்களா, இது எப்படி வந்து தடுக்க போகிறாங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ லெஃப்ட் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.